வேலூரில் இரவு முழுவதும் கனமழை பெய்த நிலையில் சாலைகளில் பெருக்கெடுத்த நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், எந்தெந்த பகுதிகளில் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றன, அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா? கண்டிப்பாக அபிநயா, வேலூர் மாவட்டம் முழுவதும் இரவு முழுவதும் ஆரம்பித்த கனமழையானது விடிய கனமழை பெய்து வந்தது. இடி மின்னலுடன் கூடிய இந்த மழை பெய்ததால் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்பாடி பகுதியில் உள்ள நீதிமன்ற வளாகங்களிலும் முழுவதுமாக தற்போது தண்ணீர் தேங்கியுள்ளது. அதே போல சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து விஐடி பல்கலைக்கழகம் செல்லும் சாலையிலும் தற்போது அந்த மழை நீரானது வெள்ளப்பெருக்கு எடுப்பது போன்ற சாலைகளில் சென்றுள்ளது. இதனால் தற்போது வரை இருசக்கர வாகனங்களிலும் மற்றும் பேருந்து செல்ல முடியாமல் தற்போது அங்கு எல்லோருக்கும் தவிர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் நீரில் நீந்தி செல்லும் நிலையில் தற்போது அங்கு வாகனங்கள் செல்கின்றன. இதனால் பொதுமக்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் அனைவரும் தற்போது கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலைமையில் இப்போதுதான் ஜேசிபியை கொண்டு அந்த பகுதிகளில் தண்ணீரை எடுத்துவிடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதுமாக முழுமையான கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் மற்றும் பொதுமக்கள் குடியிருக்கும் இடங்களிலும் மற்றும் வீடுகள் உள்ள பகுதிகளிலும் தெருக்களிலும் மழைநீரானது தற்போது தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அதிகாலையில் அந்த மழை நீரில் பாம்புகள் வீடுகள் இருக்கும் பகுதிக்கு வந்திருப்பதால் பொதுமக்கள் தற்போது வீடுகளை விட்டு வெளிவர முடியாத சூழ்நிலையிலும் உள்ள நடத்தினாயா. இதனால் தற்போது பெய்த மழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூரில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் அங்கு பொதுமக்கள் தவிப்பிற்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வம். சிபிஐயினுடைய கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கைதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சிபிஐயினுடைய இந்த கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அமலாக்கத்துறை மீதான விசாரணையில் அவருக்கு ஏற்கனவே ஜாமீனானது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ ஆனது அவரை கைது செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கீழமை நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து அந்த கைது நடவடிக்கைகளை ரத்து செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் தனக்கு அமலாக்கத்துறை ஒரு கைது நடவடிக்கைக்கு எதிராக ஒரு ஜாமீனை வழங்கியுள்ளது. மேலும் ஒரு இன்சூரன்ஸ் கைதாக சிபிஐனுடைய கைதானது பார்க்கப்படுகிறது. சட்ட விதிகளுக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது புறம்பானது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த ஒரு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தாலும் சிபிஐனுடைய கைது நடவடிக்கையின் காரணமாக அவரால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத சூழலில் இருக்கும் நிலையில் அந்த ஒரு சிபிஐனுடைய கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளார். சிபிஐயினுடைய கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில். சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம், கண்ணமங்கலம் பகுதிகளில் கனமழையால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த விவசாயிகளுடைய பாதிப்பு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரும்பேடு, சேவூர், தச்சூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வருகின்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு ஆரணி மற்றும் புதுப்பாளையம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் நீர் மூழ்கியது. இதே போன்று தச்சூர், அடையபுலம், முருகமங்கலம் ஆகிய பகுதியிலும் நீரில் மூழ்கியது. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு சில தினங்களாக வெயில் வாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த மழையால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயம் நிகழ்ந்த ஒரு பெரிய மாவட்டமாக விளங்கி வருகிறது. ஆரணி என்றாலே பட்டுக்கும் நெல்லரிசிக்கும் பெயரற்ற ஊராக விளங்கி வரக்கூடிய இந்த ஆரணியில் கடந்த ஒரு வார பெய்த மழையில் சுமார் இன்று மட்டும் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமாகியுள்ளது. நேற்று முன்தினம் 500 ஏக்கர், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் மிகவும் மழையில் நனைந்து
நாசமாகி இருப்பது என்று கூறலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிகவும் நஷ்டமே என்றே கூறலாம் அபிநயா. ஆரணி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களின் பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி.